இன்று தீபாவளி. வாசலெங்கும் வண்ண கோலங்கள், தெருமுனை வரையிலும் சரவடி அமர்க்களம். எத்தனை வேலை இருந்தாலும் கவலை இல்லை. எப்போதும் புத்தகமும் கையும் தானா? அம்மாவின் குரல். சாரு சமையலில் உதவக்கூடாதா? நல்ல நாளுன்னு கிடையாதா? குடிச்சிட்டு புது சேலையை எடுத்து கட்டுமா? பாடல் தொடர்ந்தது. தொலைக்காட்சியும் தன் பங்கிற்கு புதுப்பட பாடல்களை அலறி கொண்டிருந்தது. ஆனாலும் தன்னை சுற்றி எதுவுமே நடக்காதது போல பிரத்யோக உலகில் சந்தோஷமாக சஞ்சரிக்கும் சாருமதி மீராவோ மேத்தாவோ கவிதைகளில் நுழைந்து விட்டால் அவளுக்கு சுயநினைவே இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். சாரு அழைத்தது அப்பா. ஒரு நிமிடத்திற்குள் அவர் முன் ஆஜராகிவிட்டார். என்னப்பா என்று கேட்டாள். அப்பா குரல் மட்டும் உடனே கேட்குமே. கதவின் வழியே அம்மா முறைத்தாள். மாப்பிள்ள உன்னிடம் பேச வேண்டுமா? சாயங்காலம் வராராமா என்று சொன்னார். மாப்பிள்ளையா? இவர்தான் மாட்ட போறார்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சாருமதி சிரித்தாள். காலையில் ஃபோன் பண்ணாருமா. நேற்று பெண் பார்க்க வந்தபோது சொந்த பந்தமெல்லாம் இருந்ததோட வெளிநாட்டில் வசிப்பவர், கூச்ச சுபாவம் போல இருக்கு, உன்னோட தனியாக பேசணும்னு ஆசைப்படுறார் என்று சொன்னார். என்ன பேசணுமா? எல்லா விவரமும் தான் நீங்கள் சொல்லிட்டீங்களாப்பா என்று சொன்னார். அவருக்கு உன்னை பிடிச்சு போயிருக்கணும் சாரு, அதனால தான் பேச விரும்புகிறார். உனக்கு ஓகேன்னு தானம்மா சொன்னேன் என்று கேட்டார். ஆமாம், உங்களுக்கு எல்லாம் பிடிச்சது சரின்னு சொன்னேன். இன்னைக்கு தீபாவளி ஆச்சேப்பா, அவங்க வீட்டில் கொண்டாடலையாமா? இங்கே வந்து என்ன பண்ண போறார் என்று கேட்டார். அதாண்டி உன்னோட தலை தீபாவளி ரிஹர்சல் பண்ணுற பார்க்க வரா. சூர்யா அவன் பங்கிற்கு வெறுப்பேற்றினான். அவர் வெக்கேஷன் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லை, அதனால தான் இன்னைக்கே வர்றார் என்று சொன்னார். சரி வரட்டும், ஒரு வழி ஆக்குறேன். அந்த அமெரிக்கா ஆல்பர்ட்டை சிரித்து கொண்டே மீண்டும் புத்தகத்தோடு போர்ட்டிக்கோ ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். இவளுக்கு கொஞ்சமாவது பயபக்தி இருக்கா பார்த்தீங்களா? கல்யாணம் என்னமோ விளையாட்டு போல பேசுறாளே. அது மட்டுமல்ல, எதற்கு எடுத்தாலும் விதண்டாவாதம், பிடிவாதம், எதிர்பேச்சு. 24 வயசாச்சு, இன்னும் குழந்தை புத்தி. ஆண்டவா என்று அழைத்தாள் அம்மா. எல்லாம் சரியாயிடுவா சுவாதி, நல்ல நாளும் அதுவுமா, அவளை திட்டாத என்று சொன்னார் அப்பா. இவர்கள் உள்ளே பேசி கொண்டிருக்கையில் ஒரு அலறல் சத்தம். பாலாஜி, பக்கத்து வீட்டு சுகந்தி அக்காவின் குரல். சாருமதி வாசர் கதவை திறந்து ஓடினாள். வலிப்பு வந்து துடித்து கொண்டிருந்தான் குழந்தை. சுகந்தி அக்கா பலகாரங்கள் செய்து கொண்டிருந்தார் போல. வீடெங்கும் மாவும் சர்க்கரையும் கொட்டி கிடந்தன. சாவி கொத்தை கொடு, தண்ணீர் தெளி. குடித்தனங்களில் இருந்த அனைவரும் ஆளுக்கு ஒரு ஆலோசனைகளை சொன்னார்கள். சாரு நிற்கவில்லை. அம்மா இதோ வந்துடுறேன். சாவியை மாடத்திலிருந்து பிடுங்கி தனது வண்டியை கிளப்பினாள் என்று தான் சொல்ல வேண்டும். அக்கா, குழந்தைய எடுத்துக்கிட்டு பின்னாடி உட்காருங்க, நர்சிங் ஹோமுக்கு போகலாம் என்று அவர்களை அழைத்து கொண்டு பறந்து விட்டார். அதன் பிறகு எல்லோரும் தத்தமது வேலைகளில் மீண்டும் மூழ்கிவிட நேரம் ஓடிக்கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல நாளோ அதுவுமா, இந்த பொண்ணு குளிக்க கூட இல்லை, நேற்று போட்ட துணியோட ஓடிட்டா பாருங்க. அம்மாவுக்கு புரிய வைக்க முடியாது. ஒரு உயிரை காப்பாற்ற சிறிதும் யோசிக்காமல் உதவ ஓடிய தன் மகளை எண்ணி பெருமிதம் கொண்டார் கணேசன். மதியமாயிற்று. சாரு வரவில்லை. மணி 3 விட்டது. என்னங்க, மாப்பிள்ளை வர்றேன்னு சொல்லி இருக்கார். இவளுக்கு என்ன பெருத்தனம்? இத்தனை ஜனம் இருக்கே, யாராவது அழைச்சிட்டு போக மாட்டாங்களா? ஆட்டோ கிடைக்காதா? நல்ல நாளா அதுவுமா? சரி, அங்கே இறக்கி விட்டு வர வேண்டியது தானே. இன்னும் ஆஸ்பத்திரியில் என்ன வேலை? நேரமாகுதே. அம்மாவின் இரத்த கொதிப்பு அதிகமாகி கொண்டே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். பக்கத்தில் இருக்கும் நர்சிங் ஹோமுக்கு தான் போயிருப்பா. நான் போய் அழைச்சிட்டு வரேன் என்று கணேசன் கிளம்பினார். 1 மணி நேரம் கழித்து திரும்பியவர் பக்கத்தில் இருக்கிற பல கிளினிக்குகள் மூடி இருக்கு, எங்க போனாலோ தெரியல என்று சொன்னார். ஐயோ, இப்ப என்ன செய்யறது? மணி 4:30 ஆச்சு. மாப்பிள்ளை எத்தனை மணிக்கு வர்றாருன்னா வரேனாரு. ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லிடலாமா? அம்மாவுக்கு தலை சுற்றியது என்று தான் சொல்ல வேண்டும். சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் ஃபோன் பண்ணி மெதுவா சொல்றேன் என்று கணேசன் சொல்லி முடிக்க வாசலில் ஆட்டோ வந்து நின்றது. ஜெயந்த் வந்து விட்டார். வாங்க வாங்க. அம்மாவும் அப்பாவும் முகத்தில் பதட்டம் காட்டாது உள்ளே அழைத்தார்கள். உட்காருங்க, சாரு அவ தோழி வீட்டுக்கு போயிருக்கா, இப்ப வந்துடுவா என்று அம்மா சொல்ல கணேசனும் சூர்யாவும் வெளித்தார்கள். சூர்யா ஜெயந்த் கிட்ட பேசிக்கிட்டு, நான் காஃபி கொண்டு வரேன் என்று அம்மா உள்ளே போக கணேசன் குடிக்க தண்ணி வேண்டுமா என்று கேட்டுவிட்டு பதிலுக்கு காத்திராமல் அம்மாவை தொடர்ந்தார்.
ஏன் அவரிடம் பொய் சொன்னேன் என்று கேட்டார். பின்ன முதல் முறை பேச வந்திருக்கார், அவசகுணமா இவ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னு சொல்லணுமா? மேலும் இவளுக்கு தான் உடம்பு கடம்பு சரியில்லையோன்னு நினைப்பார். சூர்யா அவனது அமெரிக்கா கனவை ஜெயந்திடம் விவரித்து கொண்டிருந்தான். அத்திம்பேர் ஆக போறவர் உதவ மாட்டாரா என்ன? மேற்படிப்புக்கு வருமாறு ஜெயந்தும் அவனை ஊக்கப்படுத்தினார் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் வந்து 2 மணி நேரம் ஆகிவிட்டது. சாருவிடமிருந்து ஒரு தகவலும் இல்லை. நீங்கள் மாலை வருவதாக சொன்னேன், நேரம் சொல்லவில்லை என்று அப்பா நினைந்தார். என்ன இந்த பெண் ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு ஃபோன் பண்றது கூடாதா? அம்மா தவித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். மணி 8 தொட போனது. தெருவெங்கிலும் பட்டாசு சத்தம். ஜெயந்த் பலகாரம் சாப்பிட்டு கொண்டே தொலைக்காட்சியில் மூழ்கி இருந்தார். முகத்தில் கடுகடுப்போ கோபமோ சிறிதுமில்லை. ஆனாலும் அம்மாவுக்கு பயம் விடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு தீபாவளியா தெய்வமே என்று தலையில் அடித்து கொண்டார். மணி 8:30 ஆனபோது வாசலில் மொபைல் சத்தம். சாரு வந்துவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். வியர்வையில் நனைந்து முகமெல்லாம் கருத்து போய் கலைந்த தலைமுடியை அள்ளி கொண்டையிட்டு கொண்டு மிகவும் களைப்பாக இருந்தாள். அம்மா வாசலுக்கு ஓடினாள். ஜெயந்த் அவளை இந்த கோலத்தில் பார்த்துவிடக் கூடாதே என்று. வா, பின்பக்கமா வந்து முதல்ல குளி. ஆஸ்பத்திரி நெடி. மாப்பிள்ளை வந்தாச்சு, பாவம் 4 மணி நேரமா காத்திருக்கார். கொழுப்படி உனக்கு, நீதான் வைத்தியம் பார்த்தியா? அம்மா கோபத்தை கிசுகிசு குரலில் படபடத்தாள். அம்மா, நான் என்ன திருட்டா பண்ணிட்டு வந்திருக்கேன்? வழிவிடு என்று நேராக உள்ளே நடந்தாள் சாரு. வாங்க ஜெயந்த், மன்னிக்கணும், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன், 5 நிமிஷத்துல வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஜெயந்த் முகத்தில் புன்னகை. அம்மாவும் அப்பாவும் எதுவும் பேசவில்லை. முகம் அலம்பிக் கொண்டு ஜெயந்த் முன்னால் வந்து அமர்ந்தார். காலையில பக்கத்து வீட்டு குழந்தைக்கு திடீர்னு வலிப்பு வந்துடுச்சு ஜெயந்த். அவனோட அப்பாவும் ஊர்ல இல்லை. தீபாவளி என்று மருத்துவர்கள் யாரும் பணியில் இல்லை. பிறகு டி நகர்ல ஒரு மருத்துவமனையில சேர்த்து விட்டேன். ஐசியூல இருக்கிறான். பிரெயின் ஹியூமரா, மூளை சிகிச்சை நிபுணர் வரவேண்டியானது. ஒரே அலைச்சல். வீட்டுக்கு தொலைபேசியில் பேசக்கூட முடியவில்லை. அழுது கொண்டே இருந்த அவனது அம்மாவை தனியாக விட்டுவிட்டு வரவும் மனதில்லை. இப்போது கொஞ்சம் தைரியம் வந்து நீ வீட்டுக்கு போமா என்று அவங்க சொன்னாங்க. கிளம்பி வந்தேன். தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். அச்சச்சோ, நான் தப்பாவே நினைக்கல சாரு. உங்க உதவும் குணத்தை பாராட்டுகிறேன். குழந்தை உடல்நிலை சரியாகணும் என்று மனதார பிரார்த்தனை செய்கிறேன். வரும் 15ஆம் தேதி நாம் கிளம்ப வேண்டும். ஏர் டிக்கெட் வாங்கணும். உங்க விசாவுக்கு வேண்டிய ஆவணங்கள் தயார் செய்யணும். எனது கம்பெனியிலிருந்து ஒப்புதல் கடிதம் வரணும். அது விஷயமா உங்க சர்டிபிகேட்ஸ், பாஸ்போர்ட் ஆகியவை வாங்கி போகலாம் என்று காத்திருந்தேன். மேலும் இந்த காகிதங்களில் நீங்கள் கையெழுத்து இட வேண்டும். ஜெயந்த் தனது வருங்கால மனைவியுடன் ஆகாயத்தில் பறக்கும் திட்டங்களில் மூழ்க அம்மாவும் அப்பாவும் நிம்மதியாக உள்ளே சென்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆக அக்காவின் அடுத்த தீபாவளி அமெரிக்காவில். சூர்யா சந்தோஷ களிப்பில் குதித்தான் என்றான்.